கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன கூட சாட்சியாக இந்த இடத்துல கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் ஸ்டெல்லா. நான் பட்டாபுராம்லேருந்து வரேன். அம்மா வீடு வந்து எனக்கு ஆலத்தூரில் வந்து ஒரு பெரியம்மா மூலியமாக தான் ஐயா எனக்கு அறிமுகமானார். கல்யாணம் ஆகி வந்து 2 வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை. அப்போ ஐயா வந்து பெரியம்மா வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அப்போ பெரியம்மா என்னை ஒரு நாள் கூட்டின்னு போனாங்க. அப்போ ஐயா வந்து எனக்கு ஜெபிச்சுட்டு உனக்கு வந்து கட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தாங்க. நீ பாதி உங்கள் கணவர் பாதி குடிக்கணும்னு. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னமும் ரட்சிக்கப்படாமல் தான் இருக்காங்க. அவர் குடிக்க மாட்டார் ஐயா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எத்தனை போய் குடிப்பார் அப்படின்னாங்க. நாங்கள் குடித்த அந்த மாதத்துலேயே ஆண்டவர் எனக்கு வந்து விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஐயா எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த வார்த்தையை பிடிச்சின்னு நான் ஜெபம் பண்ணினே இருந்தேன். அந்த மாதமே எனக்கு குழந்தை நின்றுச்சு. 6 மாதம் கழித்து ஐயா வந்தாங்க. அப்போ நான் போய் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் ஜெபிச்சு கொடுத்தீங்க, நான் விசுவாசமாக ஆண்டவர் நம்பினா எனக்கு கருவை கொடுத்துருக்காருன்னு. அப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ இன்னும் நல்லா ஜெபிக்கணுமா, ஏன்னா வந்து உன்னோட டெலிவரி டைமில் வந்து உனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நீ சாட்சியாக நிற்ப அப்படின்னு சொன்னார். நான் வந்து அதை வந்து விட்டுட்டேன். நான் ஜோமணின்னு சாதாரணமாக விட்டுட்டேன். ஆனால் எனக்கு டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, மரணத்தை நான் தொட்டுட்டு வந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து எனக்கு சிசரியன் தான் பண்ணாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து அவங்க சரியாக பண்ணாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு ப்ளீடிங் வந்து கீழவும் ரொம்ப போச்சு. ஸ்டிச் பண்ணாங்களே அது மேலேயும் ரொம்ப கொப்பளிச்சின்னு வந்ததுனால அந்த டாக்டர் வந்து விக்கிரகத்தை வணங்குறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ நான் அவங்க கடவுளை சொல்லின்னு ஓடிட்டாங்க வெளியில். ஆனாலும் நான் படுத்துன்னு தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியுது. நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை ஞாபகம் பண்ணார். ஏசப்பா எனக்கு ஊழியக்கார மூலிமா எனக்கு ஜீவனை திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த காரியத்தை தான் ஐயா மூலிமா எனக்கு உணர்த்திருக்கீங்க. நான் விசுவாசத்தோட சோத்திரம் மட்டும் தான் சொல்லினே இருந்தேன். எங்கே பார்த்தாலும் டாக்டர் அவைலபிள் இல்லைன்றாங்க. அந்த டாக்டர் அழுகுறாங்க. நான் நல்லா பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டரோட வார்த்தையை நான் கெட்டியாக பிடிச்சதுனால பூந்தமல்லியிலேருந்து ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பேசுகிறாங்க. அவர் டிராஃபிக்காக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றாங்க. எனக்கு 20 நிமிஷத்தில் 25 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுறாங்க. ப்ளீடிங் நிற்கவே இல்லை. அந்த டாக்டர் உள்ளே வந்ததுமே எனக்கு வந்து அந்த ஸ்டிச் போட்டிருக்காங்களே அது ஒன்றொன்னெல்லாம் பிரிக்கல. இப்போ நம்ம சட்டை துணி எதனா கிழிச்சோம்னா எப்படி கிழிப்போம் அந்த மாதிரி கிழிச்சாங்க. எனக்கு நல்லா அந்த உணர்வு வந்தது. அப்போ நான் ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாருலாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தான் அந்த இடத்துல ஒரு மருத்துவராக எனக்கு வந்தார். அந்த இடத்துல என்னோட ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ண வச்சார். அதுக்கு ஜீவனோடு நான் வெளியே வருவேனா இல்லையான்னு அந்த டாக்டருக்கு கூட தெரியாது. ஆனால் அங்கே வந்தது ஒரு ஏசப்பா தான் ஒரு தூதனை அனுப்புனார். கர்த்தர் தான் எனக்கு அங்கே வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. நான் விசுவாசித்து நான் வெளியில் வந்தேன். நானும் பிள்ளையை நல்ல ஜீவனோடு ஏசப்பா வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. நான் அப்போவே ஒரு பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா இந்த மாதிரி ஐயா வந்து ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் வந்து சாட்சியாக நிற்கணும் பிள்ளையோடுன்னு. 13 வருஷம் கழிச்சிடுச்சு. நான் அதை ஞாபகத்தில் நான் வைக்காமல் அதை விட்டுட்டேன். நான் மறந்துட்டேன். ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கணும்னு சொல்லி திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு, நான் போய் சாட்சியாக நிற்கணும்னு. அந்த பிள்ளை தான் இந்த அம்மா. ஒரு பொருத்தனை பண்ணால் அதை செய்யணும், அதை செய்யாமல் இருக்கிறது பாவம் தானே, அந்த பாவம் நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் எப்படியாவது ஐயா இருக்கிற நடத்துகிற சபைக்கு போய் நான் சாட்சியாக அங்கே நிற்கணும், உங்கள் நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தணும்னு நான் மறுபடியும் ஒரு பொருத்தனை வச்சேன். இந்த பொருத்தனை இந்நாளில் வந்து செலுத்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். இந்த தலைப்பில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 44 வருஷத்திலிருந்து ஒவ்வொரு இடத்தை கொண்டு மறைத்து நிறுத்தம். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று கர்த்தாவே இங்கிருந்து வேதம் சொல்கிறது. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கெல்லாம் பிழைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 54 வரை ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே களமில்லை என்று தாமே சொன்னார். தீர்க்கதரிசி சொந்த ஊரில் களமில்லை என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருந்தார். சொந்த ஊரில் தீர்க்கதரிசி இயேசுவே அது வாயினால் சொன்ன வார்த்தை. தீர்க்கதரிசி சொந்த ஊரில் களமில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ சொந்த ஊரில் களமில்லை என்று சொல்லுகிறோம். அவர் கலியாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே
அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்து இந்த கல்லியர் அவரை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஆண்டவர் ஏற்ற உலகத்திலே ஒவ்வொரு கிராமத்தோறும் நகரத்தோறும் வீடுகள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆதரத்தோறும் அவர் கூலி சேர்ப்பது அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டவர்கள் எல்லோரும் அவரை தேடி வந்தார்கள். வந்தபோது பண்டிகையிலே எல்லாத்தையும் பார்த்திருந்த அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகை அல்லேலூயா அருகில் வரும்போது அவர் செய்த எல்லா மண்டபங்கள் அந்த பண்டிகைக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏற்றுக்கிறது ஒரு வீட்டுக்கு வருவார்னால் அந்த வீடு என்ன ஆர்ப்பம் நடக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் ஆர்ப்பம் நடக்கும். ஒரு குழந்தை வந்தால் ஆர்ப்பம் நடக்கும். ஒரு மகன் படிப்பில் ஆர்ப்பம் நடக்கும். அவள் படிப்பில் நடக்கும். ஆர்ப்பம் நடக்கும். அது அப்போ அவரே எல்லாரும் பார்த்தபோது ஏற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவத்தை ஏசு தாம் தண்ணீரை தாசமாக்கின கலிலேயா உள்ள கானாவுக்கு மறுபடியும் வந்தார். அவர் கானாவு கல்யாண வீட்டில் 6 கச்சாடி பேக்கண்டா அந்த கந்து யார் தண்ணி நிரப்பாங்க? அந்த கச்சாடி கூட நிறுத்திருக்க முடியாது, அங்குள்ள மக்கள் நிறுத்த முடியாது. ஆண்டவராக இயேசு இந்த கச்சாடியை நிரப்புன்னு மட்டும் இல்லை, அதை ராட்சசம் மாட்டினார். அந்த ஊருக்கு இயேசு வந்தார். அதே போல் இன்னைக்கு அந்த எல்லாரும் வந்தவங்கள உங்கள் வீட்டில் வரணும், உங்கள் கிராமத்தில் வரணும், நகரத்தை வரணும், வரணும். வந்தால் என்ன செய்யணும்? காலாவது கல்யாண வீட்டில் நாசமாக்கின போல நாசம் மாறிடும். ஏசு அதை விட முக்கியம் என்னென்ன? உள்ளத்தில் வரணும். உள்ளத்தில் வரணும். உங்கள் உள்ளத்தில் ஏசு வரணும். மகன் உள்ளத்தில் ஏசு வரணும். மகள் உள்ளத்தில் ஏசு வரணும். தரும உள்ளத்தில் வரணும். தரும உள்ளத்தில் வரணும். தாப்பனார் தாய் உள்ளத்திடும். கிராமத்தில் வரணும். நகரத்துக்கு வந்தாருனாங்க ஆனால் அவர் கல்யாணம் அர்த்தம் எந்தாருக்குதான் மைத்தி மல்லாடு. இயேசு யூதாவிலிருந்து வந்த போது அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது போய் ஏன் பின்பு இயேசு ஆதமாக்கின கல்யாண ஒரு மறுபடி வந்தார். அப்போ கப்பர்நகமிலே அந்த ஒருவருடைய குமாரன் கப்பர்நகமிலே அங்கே என்ன நடக்க தெரியுமா? போது அதில் ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாக இருந்தான். அது ராஜாவுடைய அது குமாரில் ஒரு வியாதியாக இருந்தான். ஏசு யூதாவிலிருந்து வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவருக்கு போய் என் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே குணமாக்கும்படி அவரை வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார். அந்த ராஜா மகன் வியாதி என்றனால் அவரை குணமாக்க வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். உங்கள் வீட்டில் எத்தனை ஒரு உழவு வியாதியில் இருக்கலாம், சில நாட்கள் இருக்கலாம், பல நாட்கள் இருக்கலாம், மாதம் இருக்கலாம். எப்படி ராஜாவின் மனுஷன் அந்த இயேசுவை என் மகன் வியாதியாக இருக்கிறான், நீர் வர வேண்டும் வேண்டிக் கொண்டால் இப்போதே நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு அலைங்க, வர உங்கள் கிராமத்துக்கு அலைங்க, நகரத்துக்கு அலைங்க, வியாதியை பறிக்கிறதுக்கு அலைங்க, இயேசுவை அலைங்க. அவர் ராஜாவின் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட உடனே இயேசு அவனை நோக்கி அற்புதங்களை காணாவிட்டால் நீ இன்னைக்கு அற்புதம் நடந்தால் தான் விசுவாசிப்பாங்க. எல்லாம் காலாவில் தண்ணீர் ராசகம் ஆக்கினவங்களாம் விசுவாசித்தாங்க. எல்லாம் நான் விசுவாசிப்பாங்களா என்றால் வாசிக்க மாட்டாங்க. அதே போல் அவர் சொல்லுகிறார், அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். 7 கண்டத்திலும் இது அற்புதத்தை கண்டால் அதிசயத்தை கண்டால் விசுவாசிப்பாங்க. எல்லாரும் விசுவாசிக்கலாம், விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு ஆத்தை சொன்னால் போதும், 100 சொன்னால்
தன் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னான். அப்போது அங்கே சொல்லுன்னு சொன்னார். அப்போ 100 வேலைக்காரன் சாகச்சு கொண்டான். அதே போல தான் ராஜாவோட அதற்கு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஆண்டவரே, என் பிள்ளை சாகுதற்கு முன்னே வர வேண்டும். மாய்ச்சி வரலாம். எல்லாரும் போலாது இயேசுவை அழைக்க மாட்டாங்க. இயேசுவை அழைக்க மாட்டாங்க. கானாவூர் கல்யாணமும் முதல்ல இயேசு அழைக்க மாட்டாங்க. வீடு கட்டி பிரசவத்தை இயேசு அழைக்க மாட்டாங்க. குழந்தை பிரசவத்தை இயேசு அழைக்க மாட்டாங்க. ஏழை இல்லாமல் அழைக்க மாட்டாங்க. ஏழை அழைக்க மாட்டாங்க. உயிர் போனன்ட்டு தான் அழைப்பாங்க. இதெல்லாம் அப்படி அல்ல. நாம் எல்லா நாளும் இயேசுவை அழைக்கணும். உள்ளத்தில் இயேசு வேண்டும். உங்கள் குடும்பத்தை இயேசு வேண்டும். இயேசு வர வேண்டும். உங்கள் வீட்டில் இயேசு வர வேண்டும். கிராமத்தில் இயேசு வர வேண்டும். நகரத்தை இயேசு வேண்டும். இயேசு நாட்டை வர வேண்டும். அதுபோது அங்கே என்ன நடக்கு நான் சொல்கிறான். பிள்ளை சாகுதற்கு முன்னே வர வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட். அவனுடைய விண்ணப்பம் சாகுதற்கு முன்னே வாரும் என்று அவன் சொல்கிறான். ராஜா மனுஷன் சொல்கிறான். அப்போது அவன் போகையில் அவருடைய ஊழியக்காரர் எதை கொண்டு வந்து குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இயேசுடைய எப்போது சொன்னார்களோ அந்த நேரத்திலே இயேசு வார்த்தை அனுப்பிவிட்டார். அப்போது போகும்போது எது ஆகணும், அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். தீசை வாரம் பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தை, அந்த தலைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ நிகழ்ச்சியை பார்க்கும்போது யாரெல்லாம் மரண படுக்கையில் வியாதி படுக்கையில் இருக்கலாம், 7 கட்டத்தில் மருத்துவமனையில் இருக்காங்க, வீடுகளில் இருக்காங்க. இன்று ஆதாயின் மகனுக்கு வேலைக்காரன் மகனுக்கு கிளைத்திருக்கிறார். போகும்போதே அங்கே என்ன நடக்கு, அதுக்கு முன்னாடி வரணும், சீக்கிரமாக வரணும். அவங்களும் இந்த நாளில் காலத்தையும் நேரத்தையும் கடத்தக்கூடாது. இன்றே ரட்சணை நாள், அது தன்கால் இன்றே. அதை விட என் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும், என் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும், என் மகன் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும், மகள் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும், மருமகன் உள்ளத்தில் வேண்டும், என் மனைவி வேண்டும், வர வேண்டும், என் வீட்டுக்கு வர வேண்டும், நீ இப்போதான் வர வேண்டும், இப்போடனே வரும். இயேசு அங்கே வரும்போது என்ன நடக்குது, அவர் போகிறக்குள்ள எது அங்கே ஆடு குமாரன் பிழைத்திருக்கிறார். அந்த நற்செய்தி வருகிறது. நற்செய்தி இயேசுவை எங்கெல்லாம் தேடி போனார்களோ அங்கெல்லாம் அற்புதம். அப்போ அந்த வியாதி ஓடிட்டு, இயேசு நாமத்தை ஓடிட்டு பார்த்து அந்த நற்செய்தி வந்தாச்சு. அதே போல் இந்த நாளில் அந்த நற்செய்தியை இந்த செய்தி மூலம் எந்த 4வது அதிகாரம் 44 நற்செய்தி வந்து விட்டது. 7 கண்ட மக்களுக்கும் அந்த விட்டது. பிழைத்திருக்கிறான். அப்படி என்றால் குமாரன் பிழைத்திருக்கிறான், உன் தாய் பிழைத்திருக்கிறாள், உன் கணவர் பிழைத்திருக்கிறான், உன் மகன் பிழைத்திருக்கிறான், உன் மகள் பிழைத்திருக்கிறாள். செய்தி வந்தாச்சு. செய்தி வந்தாச்சு. அப்போது எந்த மணி நேரத்திலே அவருக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜோரம் நேற்று இயேசு சொன்ன உடனே அந்த ஜோரம் நீங்கிட்டு. இயேசுகிட்ட என்ன சொன்னாங்களோ அப்பவே ஜோரம் நீங்கிட்டு. மை காட் ஜீசஸ் மை லார்ட் நீங்கிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே இப்போதே ஆண்டு சொல்கிறாள், இன்றே சொல்கிறாள், இந்த நேரத்தை சொல்கிறாள். அவர் சொல்லித்தான் சொன்னதுதான். அவரோட வார்த்தைகள்லாம் ஆமையில் இருக்கும். யார் யாரெல்லாம் வீட்டில் எந்த வியாதி இருக்குதோ இப்போதே போயிட்டு, யாருக்கு கை வரையிலையோ அந்த கை குளமாகிட்டு, யார் கால் வரையிலையோ கால் குளமாகிட்டு, யார் கிட்டைக்கு தேயிலத்து போச்சோ ஆயிட்டு, யார் இருத்த வலி இருக்கோ நீங்கிட்டு, யாருக்கு கர்த்தாவே அதான் குழந்தை இல்லையோ வந்தாச்சு, யாருக்கு திருமணம் நடக்கலையோ
வந்தாச்சு, யாருக்கு படிப்பு வரையிலையோ அதுக்கு வந்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். இதுதான் விசுவாசிகள் நடக்க அடையாளம். காசை துரத்துவார்கள், தாமான காசை பேசுவார்கள், தர்ப்பங்களை எடுப்பார்கள், தகுதி சேதப்படுத்தாது. கரபாச்சியா அவர் சொன்ன நேரத்திலே அப்போது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குளம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தார். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே நீங்கிவிட்டது. இயேசு சொன்ன உடனே தோரகிட்டு சொன்ன உடனே வேதி நீங்கிட்டு, வேதி தேய்ச்சோட பாவம் நீங்கிட்டு, சாபம் நீங்கிட்டு, பேச்சாரம் நீங்கிட்டு, எழுதி சொன்ன உடனே மதுபானம் நீங்கிட்டு, எழுதி சொன்ன உடனே நான்ன கட்டி அறுக்கப்பட்டாச்சு, திரும்பி வியாதி கட்டி அறுக்கப்பட்டாச்சு, சொன்ன தாத்தா கட்டி அறுக்கப்பட்டாச்சு, அசுத்தாய் கட்டி அறுக்கப்பட்டாச்சு, கொல்லாதாய் கட்டி அறுக்கப்பட்டாச்சு, சொன்ன உடனே அது கொலை ஐயாத கொலாய் கட்டி அறுக்கப்பட்டாச்சு. எல்லா கட்டையும் அறுத்து எறிந்து விட்டார். இப்போது அவர் துறை நீங்கி போச்சு. அப்போ உன் குமாரன் பிழைப்பான் என்று சொன்ன உடனே தான் பிழைத்து விட்டான். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவருக்கும் உங்கள் விண்ணப்பங்களுக்கு இன்றே ரட்சணை நாள், அனுகிரக நாள், ஏன் சந்திக்க நாள், நீட்பின் நாள். உக்கபா சங்கரபாதி கரபசியா குமாரன் கரா என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் இதுவே என்று தாக்குவான் அறிந்து அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். பாருங்க, அற்புதம் நடந்த பிறகு விசுவாசிக்கிறாங்க. விசுவாசமானது நம்பப்படும் ஒரு இதுவும் காலப்படா நிச்சயம். பெரும்பான்மை விசுவாசித்தால் சுகங்கத்தை கொண்டார்கள். 160 வேலைக்காரன் விசுவாசித்தால் சுகங்கத்தை கொண்டால். அப்படி என்றால் ஏசு சொன்ன உடனே துறை நீங்கிட்டு அவன் விடுதலை கட்டான். அப்போ உங்களுக்காக இன்று ஆவியானவர் வாக்கு கடங்காத பேசிக்கிட்டு இருக்கிறார். யார் யாரெல்லாம் எந்த வியாதியில் இருந்தாலும் நீக்கிவிட்டார், எந்த கட்டம் அறுத்து விட்டார். உக்கபா சங்கரபாதி கரபசியா ஆவியானவரே அற்புதம் செய்து விட்டார். ஆவியானவரே விடுதலை கொடுத்து விட்டார். இயேசு உன் குமாரன் என்று தன்னுடைய சொன்ன மணி நேரம் எதுவே அதுவே என்று தாக்கம் அறிந்து வீட்டார் அவன் மட்டுமல்ல, வீட்டார் அனைவரும், கிராம மக்கள் அனைவரும், நகர மக்கள் மட்டும் நாட்டு அனைவரும் சுவாசித்தார்கள். அது சொன்னது தான் அது ஆமென்று இருக்கிறது. அது நிறைவேறித்து அருமையான தேவச்சனமே 7 கடத்திலிருந்தும் ஏற்ற பார்க்குறீங்க. அப்போ இங்கே வேற்று பார்க்கும்போது உன் குமாரன் பிழைத்திருக்கான்னு சொன்ன நிறைவேறிட்டு. அப்போ உங்களுக்கு ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னால் நிறைவேறுமா? நிறைவேறா? நிறைவேறிட்டு. இதான் ஆண்டு ஒரு வார்த்தை. அருமையான தேவச்சனமே அவர் உங்களுக்கு என்றால் ஒரு வார்த்தை சொன்னால் நிறைவேறும். மனிதன் வார்த்தை அல்ல, மனுஷ வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் ஒரு சொல்லாகும் காட்டாற்றா நெருக்கம். அவருடைய வார்த்தையெல்லாம் வானம் பூமி எழுதி போனாலும் அவருடைய வார்த்தையோ ஒரு எழுத்தோ ஆறாது. அந்த இதே போல தான் என்று உன் மகன் பிழைத்திருக்கிறான். உடனே ஜுரம் நீங்கிட்டு, வியாதி நீங்கிட்டு, தலைமையை நீங்கிட்டு, கட்டு அறுக்கப்பட்டது. அதே போல தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் பல ஆண்டுகளாக விடுதலை இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, அற்புதம் இல்லாதபடி இந்த நேரத்தில் இயேசுவே இயேசுவே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு ஒரு தாளும் ஆகன் சொன்னீரே ஜுரம் நீங்கிட்டு எங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த கண்ணீர் நீங்கல்ல, துக்கம் நீங்கல்ல, சந்தோஷம் வரல, சமாதானம் வரல, எனக்கு குழந்தை தரிக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு படிப்பு வரல, ஞானம் வரல, அறிவு வரல, புத்தி வரல, என் கை முடங்கப்பட்டிருக்கு,
கால் முடக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியல என நீங்கள் நினைக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தாவே என்ன நீங்கள் இதை என்றால் வார்த்தை தான் சொன்னார், பழச்சித்தானே. அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை அப்படி வரணும், நீங்கள் விசுவாசிக்கணும், அப்போது அற்புதம் நடக்கும். இதுதான் ஆண்டவரோட வார்த்தை. இது இன்னைக்கு உங்கள் பற்றியில் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். முதல் அற்புதம் என்ன செய்தார்? கானாவிற்கு கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமாக மாற்றிவிட்டார். காலியான கச்சாடியை தன்னை நிரப்ப சொன்னார், நிரப்பப்பட்டது, நாசம் மாறித்து. ரெண்டாவது அற்புதம் இயேசு யூதாவிலிருந்து கல்யாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த ரெண்டாவது அற்புதம். அப்போ உங்களுக்கு முதல் அற்புதமும் அவர் செய்திருக்கிறார். ரெண்டாவது செய்யும் அனுதினமும் நிமிஷம் நிமிஷம் அவர் அற்புதம் செய்துக்கிட்டே இருப்பார் என்ற அதுதான் அந்த வார்த்தை. நிகழ்ச்சியை பார்க்கும் போதும் எல்லோருக்கும் அற்புதம், ஒருவருக்கல்ல 7 கல்ல பார்க்க ஒவ்வொருக்கும் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே அற்புதம், எத்திசையில் அற்புதம். ஆனால் இயேசு உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமானவர். இன்று நிகழ்ச்சியை பார்க்கிறவருக்கும் அவர் வார்த்தையை சொல்லிவிட்டார். இப்போதே அற்புதம் நடந்துவிட்டது. மைத்தி சிஸ்டர் மைத்தி மல்லார் ஊரபக்கரபசியா. இது ஆண்டவராக இயேசு என்னென்றால் இரண்டாவது செய்த அற்புதம். என்ன செய்தார்? உன் மகன் பிள்ளைக்குமாரன் சொன்னார். உடனே சொல்ற நீங்கிட்ட. அப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? நிச்சயமாக ஒவ்வொருவரும் நீங்களும் விண்ணப்பிக்கும் போது விசுவாசிக்கும் போது இருக்கிறான் என்று சொன்னவர் உங்கள் கொடுக்கத்தில் எந்த அவர் வார்த்தை சொல்லி அற்புதம் செய்துவிட்டார். அல்லேலூயா. இன்று உங்கள் வீட்டில் இத்தனை ஆண்டுகளாக நடக்காத அற்புதம் என்று நடந்து விட்டது. அந்த நிகழ்ச்சி பார்க்குற ஊருக்கு அற்புதம் நடந்து விட்டது. முதல் அற்புதம் இல்லை, ரெண்டாவது அற்புதம் முதல் அற்புதம் நடந்து விட்டது. வீட்டில் அற்புதம் நடந்து விட்டது, குடும்பத்தில் அற்புதம் நடந்து விட்டது, தொழிலில் அற்புதம் விட்டது, நிலத்தை அற்புதது. அதுக்கு இதுவரை நடக்காத அற்புதத்தை இன்று ஆண்டவர் செய்து விட்டேன் என்று வாக்கு கொடுக்கிற அபாதிக்கவா சமாராதிக்கரபாச்சியா. ஒரு அற்புதம் நடந்தாச்சு. ஆண்டவர் அற்புதம் விட்டார். அற்புதம் நடந்தாச்சு. இப்போ அவங்க கேட்குறாங்க, எந்த நேரத்தில் இந்த அற்புதம் நடந்தது? அவர் சொன்ன நேரத்திலே அற்புதம் நடந்தாச்சு. எத்தனை மணி நேரத்தில் அற்புதம் நடந்தாச்சு. அதே போல் இன்று ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த அற்புதத்தை பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இது வந்து நடக்கல. இந்த நடந்து விட்டது. எல்லாம் இங்கே சோதிச்சு பாருங்க, பேச பாருங்க. ஆவியானவர் ஒக்கபா சங்கரபாதி கரபாதி கரபாதி கரபதியா விக்கிரெல்லாம் எரிந்தது. ஒரு அற்புதம் இல்லை. அது இயேசு சொன்ன உடனே அற்புதம் நடந்தாச்சு. உங்களுக்கு அற்புதம் நடந்தாச்சு, குடும்பத்துக்கு அற்புதம் நடந்தாச்சு, உங்கள் மகனுக்கு அற்புதம் நடந்தாச்சு, மகளுக்கு அற்புதம் நடந்தாச்சு. இதுவரையும் எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நடக்கலையோ அதால் நடந்தாச்சு. இயேசு அற்புதம் செய்து விட்டார். இனி அற்புதம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர் இந்த இல்லை, எட்டு அற்புதம். காரணம் அவர் கல்யாணம் விட்ட மட்டும் அற்புதம் செய்யலை. அதே போல் முதல் அற்புதம் செய்தார். தாத்தும் பாரம் குலைச்சிருக்கிறான்னு சொன்னார், அற்புதம் செய்து விட்டார். அற்புதம் இன்றே இப்போதே பார்க்கிறது அற்புதம் நடந்து விட்டது. ஊரப கரபா சங்கரபாதி கரபாதி கரபதியா. அதாம் இயேசு அற்புத நாதர். அற்புதம் செய்து விட்டார். ஒவ்வொருவரும் செய்து விட்டார். திகாவில் தூதம் வந்து அற்புதம் விட்டார். கதவெல்லாம் திறந்தாச்சு. யாருக்கு விட்டாது? எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. நான் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டேன். ஏசு கற்று அவர் அற்புத நாதர். அற்புத நாதர் அற்புதம் செய்து விட்டார். நடந்து விட்டது. இப்போதான் நடந்து விட்டது. இந்த நேரத்தில் நடந்து விட்டது. அவர் செய்து விட்டார். இனி அற்புதம் தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 50 ஒவ்வொரு இடத்தையும் கொண்டு அவர் என் பாரம் பிழைத்திருக்கிறான். அற்புதம் நடந்தது. அதே ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் ஜெபிக்க போகிறேன். கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகியும் ஊழியக்காரருக்கு வெளிக்கட்டவங்க காரியம் செய்யார்.
இந்த வசனத்துக்கு வந்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே ஒரு பார்த்து கொண்டு இருக்காங்கள்ல, நீர் பேசும். ஆகா ஜெபிக்கிறோம். இகாவில் தூதம் வந்துட்டான். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், அதில் மேடு கொண்டுகளும் தாழ்த்தப்படும். சென்னைக்கு கஷ்டம் என்று கத்த சொல்கிறார். ஒரு வீட்டில் தூதம் போய் அர்ப்பணம் செய்விட்டார். ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு வீட்டில் தூதம் போய் அர்ப்பணம் செய்விட்டார். பழி சொல்லுக்கு ஆளாகாதபடி அந்த பிள்ளையை பாதுகாத்தார். ஒரு குழந்தை பிறக்காதபடி 7 வருஷமாக ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. குழந்தை பிறக்குமா? நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அது என்று ஆவியான் சொல்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் உலகத்தை கஷ்டம் வருகிறது, அந்த கஷ்டத்தை நீக்கிவிட்டார். ஒரு கட்டடம் கட்டுவது போல உங்களை கட்டக்கிற ஒரு இடம் ஒரு வாங்க இருக்கிறாங்க, வாங்கிவிட்டாங்க. நல்ல இடம் வாங்கி வீடு கட்ட போகிறாங்க, வீடு கட்டிக்கிட்டாங்க. ஆலயத்துக்குள்ளே விரும்பி ஆலயத்து துர்ச்செய்தி வருகிறார். ஒரு ஊழியக்காரர் உலகத்தை விட்டு கடந்து போகிறார். பிரசத்தி கட்ட ஊழியக்காரர் பார்ப்பீங்க, தென்னையில் இல்லை, வெளியூரில் கேள்விப்படுவீங்க. மகாபலி பிறகு கஷ்டம் வரப்போகுது பார்ப்பீங்க. தூதுகள் வந்தாச்சு, பழைய பேப்பரை கழித்து போட்டாச்சு, ஒட்டியாச்சு. இனி அதிசயம்தான், இனி அற்புதம்தான். சென்னை மணல் கடகம் கலர் மாறுன்னு சொல்கிறார். நிக்கவா சங்கவா சாமானாரியா. ஒரு வாகனம் உருந்து வெளியே போகும்போது அது கீழே விழுந்து கிடக்கிறது. அதை கண்டேன். அதை சொல்லுகிறார். பாடி இல்லை, ஒரு வீட்டில் அற்புதம் நடக்க போகுது. ஒரு சந்தோஷமான செய்தி வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் இயேசுவோட வருகைக்கு காத்திருங்கள். அது வருகிறார், வந்து விட்டார், நிச்சயமாக முடிவுண்டு என்பது. வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குது, எல்லாம் செபித்து கொள்ளுங்க. ஒரு கூடாரத்துக்குள்ள ஆண்டோட வார்த்தை கேட்க வருகிறீர்களே, தாத்த தேவ வார்த்தை தேவனை பேசுகிறார். எழும்பி பிரகாசி வழி வந்தது. நல்ல விழா, ஆச்சரியமான விழா, அற்புதமான விழா, நகிழ்வு விழா நடக்கப் போகுது. எழும்பி பிரகாசி வழி வந்தது. கதவெல்லாம் திறந்தாச்சு, அடைக்கப்பட்ட கதவு தந்தாச்சு. கத்தர் யோபு கொடுக்க நடத்தி விட்டார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வாக்கு கிடக்காத கிரியை செய்கிறார். மிகவும் தூரமான ஆத்மாக்களையும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் அது வெளிச்சத்தை தந்து ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டீர்கள். ஆசீர்வாத் ஒரு விளக்க கொளுத்தி வச்சிட்டார். தெரிகிறது, ஆர் உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், நான் உங்களை சுமக்கிறேன், ஏந்துகிறேன். எதை குறைத்தும் கவலைப்படாங்க. துக்கம் ஆரம் உண்மையாக சொல்கிறேன், தீவனை கொண்டு சொல்கிறேன். தென்னையில் உள்ள மக்களுக்கு அற்புதம் செய்யணும், தெரிவித்து கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரர் உலகத்தில் வெளியூரில் உள்ள கடந்து செபித்து கொள்ளுங்க. ஒரு கட்டடமாக பல கட்டடத்தை காணும் எது கத்த சொல்கிறார், தெரிவித்து கொள்ளுங்க. உங்களை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், அதை ஜெபித்து கொள்ளுங்க. முன்னாள் வேகத்தில் உலகத்தை எதிர்பார்த்த சம்பவங்கள் இருக்கும், அதை பார்ப்பீங்க என்று கத்த சொல்லுகிறார். ஒரு தொழில் செய்கிற குடும்பத்துக்கு அற்புதம் வேண்டும் என்று செபிக்கிறாங்க. தொழில் அற்புதம் செய்துவிட்டு பெரிய அற்புதம். தொழில் நல்ல தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்குமா நடக்காதா? நடக்கும், நடந்து விட்டது. எந்தெந்த ஆசீர்வாதத்தை காண விரும்பிகள் எல்லாம் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். ஊக்கவா சங்கரவாதி கரவசியா விளக்கெல்லாம் ஆண்டு கொளுத்தி வச்சுட்டார். நல்ல விளக்கு இருக்கிறது, ஆசீர்வாத விளக்கு இருக்குது, பிரதான விளக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு தனித்தனியாக நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு சாலை வழியிலும் 10 ஒரு அதிகாரம் வந்து ஆசீர்வாதி வாசருக்கு. அது உங்களுக்கு அற்புதம் நடந்தால் எல்லாரும் தொலைக்காட்சி உற்சாகமாக காணிப்பீங்கள், உங்கள் ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR
AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.